இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 20. பயனில சொல்லாமை. குறள் எண் 194. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனொடு படாத பயனில சொற்களை ஒருவன் பலரிடை சொல்லுமாயின் அவை நீதியோடு படாவாய் அவனின் நற்குணங்களின் நீக்கும் என்கிறார். அதாவது, ஒருவன் பேசும்போது அந்த பேச்சு பண்புள்ளதாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். பண்பு இல்லாமல் பயனில்லாமல் பேசுவது நல்லது அல்ல. ஒருவனை நல்ல வழியில் செலுத்தக்கூடியது அவனுடைய நற்சொற்கள் தான். பயனோடு சேராத பண்பற்ற சொற்களை பலரிடம் பேசும்போது அவன் அறத்துக்கு பொருந்தாது நன்மையினின்றும் நீக்கப்படும் என்கிறார். அப்ப அவன் பேசும்போது நற்பண்புகளையும் நற்பண்புகளோடும் நற்செயல்களோடும் பேச வேண்டும். அதுக்கு மாறாக பேசினால், அவற்றை தவிர்த்து பேசினால் அவன் அறத்தோடு பொருந்தாமலும் அவன் நீதியோடு பொருந்தாமலும் நன்மையினின்றும் நீக்கப்படுவான் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாங்க, பேசும்போது ரொம்ப கவனத்துடன் பேச வேண்டும். மாணவ செல்வங்களே, நான் உங்களைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, இப்போ வகுப்புகளில் அதாவது ஆண்டு விழா நடக்குது என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆண்டு விழாக்களில் உங்களை பேச்சு போட்டிக்கு அழைப்பார்கள். நீங்கள் அது பேச்சு போட்டிக்கு பெயர் கொடுக்க வேண்டும். தங்கள் பெற்றோரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தலைப்பு கொடுப்பார்கள், இந்த தலைப்பில் எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலைப்புப்படி நன்மையோர் பிறர் கேட்டு மகிழும்படி நல்ல வகைகளாக பேச வேண்டும். அப்படி இந்த இளம் வயதிலிருந்தே நீங்கள் அப்படி வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பேச்சிலும் நல்ல வகையாக இருக்கும். அதனால் அதை பழகிக்கொள்ளுங்கள். இலக்கிய மன்றத்தில் பேச சொல்லுவார்கள், அப்போதும் பேசலாம். ஆண்டு விழாவில் பேச சொல்லுவார்கள், அப்போதும் பேசலாம். அதாவது, நாம் என்ன பேச போகிறோம் அப்படி என்று நீங்கள் கருத வேண்டாம். உங்கள் அறியாமலே உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள். அதன்படி நீங்கள் பேசினால் நிச்சயமாக அது உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய பேச்சாளனாக ஆக்கும். பட்டிமன்றங்கள் இப்படி பல வகையிலும் நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது, ஒருவன் எந்த வகையிலும் முன்னேறலாம்ங்க. ஆனால் அது எப்படி அதை தேர்ந்தெடுப்பது என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் அவன் நல்லவனாக வர முடியும். அதைத்தான் இப்போ இவர் பயனில சொற்களை பேச வேண்டாம், நம்ம போய் பேச்சு கொடுத்துட்டு இன்னும் பயனில்லாமல் அதை சொன்னால் நம்மளை பார்த்து மற்றவங்க வழியில் இருக்கவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு அவர், அதுக்கே ஒரு 10 குறள் சொல்லியிருக்கிறார். பயனில சொல்லாதே அப்படின்னு. நீ வீட்டில் கேட்டுட்டு பேசணும். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசு, உங்களுக்கு தெரியாது. அது என்னென்னா, பெற்றோர்கள் ஓரளவு படித்தவர்களை தான் இப்போ எல்லாருமே கல்வி அறிவில் முன்னேறிட்டார்கள். அப்போ அவர்களுமே சொல்லிவிடுவார்கள் உங்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை. இப்போ திருக்குறளை அதனால தான் தினமும் படியுங்கள் நான் சொல்கிறேன். திருக்குறளை படித்தாலே உங்கள் அறியாமல் பேச்சு உங்களுக்கு வந்துவிடும், நல்ல பேச்சு வந்துவிடும். திருக்குறளை படியுங்கள், தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். வாழ்க்கையில் நல்ல வழியில் செல்லுங்கள், அறம்போற்ற வாழுங்கள். இப்போவே அறம்போற்ற வாழ்க்கையை ஆரம்பித்தால் நீங்கள் கடைசி வரை அறத்தோடு வாழ்வீர்கள். அதில் மறக்கவே முடியாதுங்க. எழுதி வைத்து கொள்ளுங்கள் தினம். ஆனால் நீங்கள் மாணவ பருவத்திலே டைரி மேற்கொள்ள நாட்குறிப்பு பயன்படுத்த வேண்டும். அந்த நாட்குறிப்பில் இன்றைக்கி நாம் என்ன படித்தோம், என்ன என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு அதை எழுதி வச்சுருங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் நினைக்கிறேன், 2ஆம் உலகப் போரிலே ஒரு பெண் டைரியில் எழுதி வச்சதை வச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புத்தகமாக போட்டு
எல்லா புத்தக திருவிழாக்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த பெண்ணு மட்டும்தாங்க பிழைச்சிச்சு. அது டைரியில் எழுதி வச்சதை வச்சு அந்த 2ஆம் உலகப் போர் எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வளோ அற்புதமாக அந்த பெண் எழுதியிருக்குது. வெளிநாட்டைச் சேர்ந்த பெண். அப்படி நீங்கள் என்னென்னா தினந்தோறும் டைரி ஒன்று உங்கள் பெற்றோரிடம் கேட்டு வாங்க. இன்றைக்கி என்ன படித்தீர்கள் அப்படின்னு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்னுடைய நபர்களை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. காரணம் அவர்கள்லாம் நல்ல வழியிலே வந்திருப்பார்கள், இல்லைன்னா நல்ல சிறப்பும் சீருமாக இருப்பார்கள். அவர்களுக்கு நான் அறிவுரை கூற வேண்டிய நான் அறிவுரை கூற நான் திருவள்ளுவர் சொன்னது தான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து நீங்கள் தினந்தோறும் நாட்குறிப்பில் இன்ன குறள் படித்தேன்னு கூட எழுதி வைங்க. இன்றைக்கி அறத்துப்பாலில் முதல் குறள் படித்தேன், நாளைக்கு வான் சிறப்பில் அதுக்கடுத்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இந்த குறளை படித்தேன். இப்படி ஒவ்வொரு குறளையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நன்றாக அமையும், வாழ்க்கை நல்லாக இருக்கும். ஏன்னா மாணவ செல்வம்தான் இது வருங்கால தமிழ்நாட்டினுடைய பண்புகளை பரப்ப வல்லவர்கள். எப்படி தெய்வப்புலவர் தமிழகத்தில் பிறந்து உலகெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறாரோ நம்முடைய பண்புகளை, அதுபோல நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக நல்லவர்களாக வருவீர்கள். நிச்சயமாக A1 வந்துருச்சு, அதனால் நமக்கு வேலை கிடைக்கிறது, அதை பற்றியே நினைக்காதீங்க. அதுக்கு மாறுபாடு இருக்கும். நீங்களே A1 தயாரிக்கிற அளவுக்கு வந்து விடுவீங்க. அதனால் அதை பற்றியே கவலைப்படாதீர்கள். பின்னாடி நாம் எப்படி வருவோம் என்பதை கவலைப்படாதீர்கள். தினந்தோறும் ஒரு குறளை மட்டும் படியுங்கள். மற்றதையும் படிங்க, நான் குறளை மட்டும் படிங்கன்னு சொல்லலை. தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். ஆசிரியர் சொல்வகைகளை தட்டாமல் படியுங்கள். ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.